அநேக அவதூறுகள் சொற்களை கேட்டோம் காதுகளினாலே, அநேக சொற்கள் கேட்டோம். ஆனால் தேவன் கைவிடவில்லை. போஷிக்கிறார், நடத்துகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, கையில ₹1 கூட எங்களுக்கு இல்லாத ஒரு சமயம், என்ன பண்றது, நாளைக்கு என்ன பண்றதுன்னு எங்களுக்கு தெரியாது. கர்த்தருடைய பிள்ளைகளே, யாருன்னே தெரியாத ஒரு நபர் காசு போட்டுட்டு இருக்கிறாரு. எங்களுடைய அப்பத்துக்காகவும் எங்களுடைய தண்ணிக்காகவும் அவர் காசு போட்டுட்டு இருக்கிறாரு. சின்ன அமௌண்ட் எல்லாம் கிடையாது, பெரிய அமௌண்ட் போட்டுட்டாரு. கர்த்தருடைய பிள்ளைகளே, எங்களுக்காக பெரிய பெரிய மாடி வீடு கட்டணும், பெரிய பெரிய மாடியா சர்ச்சு கட்டணும், இதெல்லாம் எங்களுடைய ஆசை கிடையாது. கர்த்தருடைய பிள்ளை, எங்களுடைய ஆசை என்ன அப்படின்னா, தண்ணிக்கும் ஆகாரத்துக்கும் அலைந்து திரிகிற ஜனங்களுக்கு எங்க கையினாலும் சாப்பாடு கொடுக்கணும். இதுதான் எங்களுடைய ஆசை. வேற எந்த பெரிய ஆசையெல்லாம் எங்களுக்கு கிடையாது. சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுற ஜனங்களுக்கு எங்க கையினால ஆகாரம் கொடுக்கணும், அது எங்களுடைய ஆசை. திக்கற்ற பிள்ளைகள் அங்கேயே அனாதை போல திரிந்து போய் கிடக்கிற ஜனங்களை அரவணைத்து ஒரு ஆலயத்துக்குள் வைத்து அவர்களெல்லாம் போஷித்து அவர்களுக்கெல்லாம் ஏசப்பாவை பத்தி சொல்லி அவர்களுக்கெல்லாம் பரலோக ராஜ்யத்துக்குரிய மன்னாவை கொடுக்கணுங்கிற வெறி எனக்கு இருக்கிறது. அது ஒரு நாள் ஆண்டவர் தீவிரமாய் செய்வார். அதற்காக நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம். இந்த நாட்கள் அநேகருடைய கரங்களில் அநேக பணங்கள் புரளுகிறது. அவர்களுக்கு என்ன செய்வது தெரியாமல் தன்னுடைய ஆடம்பரத்துக்காக தன்னுடைய காரியங்களுக்காக வீணாக செலவழித்துக் கொண்டிருக்கிறார்கள். தேவன் அதை அங்கீகரித்துக் கொள்வார். ஆனால் நிறைய ஊழியக்காரர்கள், நான் தான் சொல்லுவேன், நிறைய ஊழியக்காரர்களுடைய ஆசை எப்படியாவது ஆத்துமாதாயம் செய்யணும், ஒரு கூட்ட ஆத்துமாக்களை தேவனுடைய ராஜ்யத்துக்குள் கொண்டு போகணும். நிறைய பேர் பிரயாசப்படுவாங்க. இன்னொரு கூட்டம், ஒரு கூட்ட ஜனங்கள் என்ன கிட்ட வரட்டும், என்ன பார்க்கட்டும், ஏன் மேன்மையை பார்க்கட்டும், என்ன பார்த்து ரசிக்கட்டும், என்ன புகழட்டும், என்னுடைய மெசேஜை கேட்டு என்ன புகழட்டும், என்னுடைய பாடல்களை கேட்டு. இன்றைக்கு பாடல் பாடுறாங்க,